ஹாய், இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐஷுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். சிக்கன் கிரேவிக்கு தான். ஹாய், ஹலோ ஆல், வெல்கம் டு யாஷா விலாகர். நான் பேக் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் இதுக்கு. டைம் இங்கே பாரு, ஹாய் சொல்லு. இந்த கையில் வளையல், இந்த கையில் வாட்சு. நானும் சூர்யா போஷிகா 3 பேரும் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் ஐஷுக்கு வந்து உடம்பு சரியில்லை, டைஃபாய்ட் ஃபீவர் வந்தது. அவங்கள பார்க்க தான் வந்துட்டு நம்ம போகிறோம். இப்போது போகும்போது பஸ் ஜேர்னி வந்து செமையாக இருந்தது. நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஐஷுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருமே வந்துட்டு லைவில் வந்து கேட்டிருந்தீங்க. ஐஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்ட் ஃபீவர் இப்போ ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேலூர் கோட்டை தான். இந்த இடத்துக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இறங்கினோடனே வந்துட்டு ராமாஸ் கஃபேயில் வந்துட்டு ஒரு காஃபி அண்ட் தென் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா மத்தியான நேரம் 2 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால காஃபி குடிச்சிட்டு போகலாம், ரொம்ப தலைவலியாக இருந்ததுன்றதுனால தட்டை அண்ட் தென் வந்துட்டு போஷிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டோம். இங்கேருந்து நாங்கள் வந்து எப்படி போகணுன்றதை நாங்கள் சொல்கிறோம். இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகி மாவில் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. கொழுக்கட்டை சரியான சாஃப்டாகவும் இருந்தது. யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே காஃபி அண்ட் தென் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான், சூர்யா, போஷி, அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி சிஸ்டர், இவங்களும் யூடியூபர் தான். இவங்களுடைய சேனல் லிங்க் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு 3 பேருமே 2 வீலரில் தான் போனோம். உண்மையாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, ஐஷுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பணும். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐஷுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் ஐஷு எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஐஷு நீ சொல்லுவோம், உடம்பு இப்போ எப்படி இருக்குன்னு? கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. யாரெல்லாம் வந்திருக்கோன்னு பாருங்க. சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐஷு இப்போ நார்மலாக நிலைமைக்கு வந்திருக்கா. இன்னும் அவளை வந்து 100% க்யூர் ஆகிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிப்போம். ஸோ ஐஷு இப்போ நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே மனசு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. எப்படா வந்து பார்க்கறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலை யாமினிக்கா சப்போர்ட் பண்ணதால தான் இது வந்து எல்லாம் வந்துருந்துச்சு. முக்கியமாக சரஸ்வதி சிஸ்டர், ஏன்னா உள்ள எங்களுக்கு ரூம் தெரியவே இல்லை. ஸோ அவங்க தான் எங்களை சேஃபாக கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நாங்கள். ஆமாம், நிறைய பேர் லைவ்ல வந்து ஐஷுக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்க. ஐஷுவை பார்த்துட்டீங்களே, உடம்பு ரொம்ப முடியல தான், டைஃபாய்ட் ஃபீவர். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் எல்லாரும் வேண்டிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்களா, ஐஷுமா வந்து அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா போய் ஃப்ரெஷ்ஷாக நாகப்பழம் பிரிச்சுட்டு வந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா நான் மலாட்டை சொல்வேன். எங்கள் ஊர் சைடில் நிறைய பேர் கடலை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை மலாட்டை, இதுதான் வந்து எங்கள் ஊரில் சொல்கிற பேர். நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரிச்சு நம்ம பாருங்க. ஸோ எல்லாரும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு நாகப்பழம் செம்ம டேஸ்டாக இருக்கும் உண்மையாகவே. ஃப்ரெஷ்ஷாக செடியில் சொல்லாது நாட்டுக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், பை. ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பும் போது அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருந்தாங்க. 2 days என்னவோ இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கர் ஆனோடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வரும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஐஷுடைய அம்மா வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்க அம்மா நாங்கள் வரோன்னு தெரிஞ்ச உடனே சிக்கன் கிரேவி அண்ட் தென் வந்து அப்பளம், ஊறுக்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பாடு வந்து செம்ம எம்மியாக இருந்தது. நான் சிக்கனே சாப்பிட மாட்டேன், பட் ஆனால் சிக்கன் அன்றைக்கி வந்து சாப்பிட்டேன். மார்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வீட்டில் சாம்பார் சாதம் சாப்பிட்டோம். அங்கேயும் சாப்பாடு சூப்பராக இருந்தது, இங்கேயும் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு ஐஷு வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. உண்மையாகவே செம்ம ஹாப்பியாக இருந்தது. இவங்க வந்து ஐஷுவுடைய சித்தி. இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க தம்பி ஒய்ஃப் தான் வந்து எங்களை வீடியோலாம் எடுத்தாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க. ஐஷுடைய குழந்தைங்க எல்லாரையுமே நாங்கள் மீட் பண்ணோம். ஐஷுவும் நல்லா சூப்பராக இருக்காங்க. அன்றைக்கி இன்னும் பார்த்திங்கன்னா திடீர்னு பயங்கரமான காற்று, மழை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சரியான காற்று. அந்த டைமில் தான் வீடியோ வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேனே. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே தான் அவங்க பாட்டி வீட்டு பக்கத்துலேயே தான் இந்த வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு அப்படியே அவள் பேக் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாமரைக்குளம். என்னை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் திட்டுவீங்க, எங்கள் உடம்பு சரியாத பொண்ணை கொண்டு வந்து நிற்க வச்சுட்ருக்கீங்களேன்ட்டுன்னு திட்டுவீங்கன்னு அவகிட்டையும் சொன்னேன். அவள் வந்து எங்களை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான்.
ஆக்சுவலாக ஒன்று சொல்லட்டுங்களா, என்னுடைய பர்த்டேக்கு வந்து தான் அவளுக்கு அது மாதிரி ஆச்சு. ஐஷுக்கு அதுக்கு முன்னாடி ஃபீவர் இருந்திருக்கு. ஆனால் அவள் என்கிட்டயும் சொல்லலை. அம்மி சிஸ்டர் உங்களை நான் பார்த்தே ஆகணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதி தூரம் போகும்போது தான் அவள் எனக்கு கால் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் அதுலேயும் வந்துட்டு அவள் ஹாப்பியாக சிரிச்சிக்கிட்டே தான் இருந்தாள். உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்கள் பர்த்டேக்கு உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து ரிஸ்க் எடுத்துல வந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய ஃப்ரெண்ட் ஐஷு வந்து எனக்கோசம் உடம்ப கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து செலிப்ரேட் பண்ண இடத்துல ரொம்ப முடியாமல் போய் வரைக்கும் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சு. அது இல்லாமல் அதுக்கு அடுத்தடுத்த இன்சிடென்ட்டும் அவங்க தான் சொல்லக்கூடாதான்னு தெரியல. பட் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன், சீக்கிரமாக அவளுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகி நார்மல் லைஃப்க்கு வரணும். இப்போயே வந்துட்டா, பட் இருந்தாலும் ப்ரே பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ப்ரே பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிளிப்ஸ் நிறைய எடுத்துருந்தோம். ஏன்னா மழை பெஞ்சதுனால சரியாக எங்களால் வீடியோவும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் எங்கள் மேடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலமரம் விழுதை பார்த்தோன்னே செம்ம ஜாலியாயிட்டாங்க. அதுலேயும் வந்துட்டு விடாமல் திருப்பி இன்னொரு வாட்டியும் போயிட்டு வந்தால். அதுக்கப்புறம் ஐஷு பாப்பாவையும் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வீட்டில் நிறைய குட்டீஸ், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி, அவங்க செம்ம கவனிச்சாங்க. அவங்க தம்பி ஒய்ஃபாக இருக்கட்டும் சரி, அவங்க அம்மாவாக இருக்கட்டும் சரி, ஐஷுவாக இருக்கட்டும் சரி, உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியானோம். நாங்களும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. அதுக்கப்புறம் இந்த தாமரை குளத்தில் வந்துட்டு என்னை வீடியோ எடுக்கிறேன்னாங்க. நான் வேண்டாம் இவ்வளோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு சூர்யா வந்து கீழே இறங்கி போனாங்க. அதுக்கப்புறம் அக்கா என்னக்கா பண்ணுறது இந்த இலையை பிச்சுட்டுன்னா, தாமரை இலை மேலே தண்ணி ஊற்றுறது ஒட்டவே ஒட்டாது பாருன்னு. ஆமாங்க்கா இது தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். ஷார்ட் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஐஷு வந்து சொன்னாங்க, அங்கே பாருங்கள் தண்ணியில் வந்துட்டு கோழி வருது, அதை எடுங்க சிஸ்டர்னா. அப்படியே நம்ம ஃபோன் அப்படியே திருப்பி ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு உண்மையாகவே பிடிக்கும். ஏன்னா நான் வளர்ந்தது எல்லாமே சிட்டி சைடு தான். இந்த கிராமத்து லைஃப் நான் வளர்ந்ததில்லை. இன்னொன்று சொல்லப்போனால் எங்கள் அப்பாவே கிராமத்தால் தான், காட்பாடி தான் எங்களுடைய ஊர். பட் ஆனால் சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து ஒர்க்கிங் உமன்றதுனால நாங்கள் சிட்டிலேயே சென்னையிலேயே வளர்ந்த பொண்ணு நான். அதனால் இந்த கிராமத்து வில்லேஜோடைய லைஃப் ஸ்டைல்லாம் நான் இது வரைக்கும் வாழ்ந்ததில்லை. உண்மையாகவே அருமையான காற்று, அருமையான மக்களுங்க. ஐஷு அப்படியே ஹாய் சொல்லு. ஹாப்பி ஐஷு. கஷ்டம் நீங்க எல்லாரும் மஞ்சள் குங்குமம் அப்படி எடுக்கணுமா? எனக்கு மஞ்சள் எடுங்க. எங்கே போனால் கோயிலுக்கு போனால் கூட சரி ஃபஸ்ட்டு மஞ்சள் எடுங்க, செகண்ட் பொங்கல் எடுங்க. தம்பி பொண்டாட்டி கையில் நீங்கள் பெரியவங்க தானே, ஐஷோட பெரியவங்க தானே நீங்கள். குழந்தைங்களுக்கு நீங்கள் வச்சு விடுங்க. இவளுக்கு குழந்தைங்க நீங்கள் வைங்க. நான் வச்சு விட்டுறேன். ஃபர்ஸ்ட் மஞ்சள் அடிச்சலாம். ஃபர்ஸ்ட் இப்படி நான் சுற்றி தப்பா நம்ம எடுத்துன்னு கிளம்பணும் ஒவ்வொரு டைம். மேடம் என்ன மேடம் நீங்க படிப்பு மட்டும்தான் சூப்பர் ஸ்டாரா? தனிமையில வளர்ந்ததால இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கத்துக்கிட்டு கரெக்டா பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி பேசுறாங்க. சரிங்க. யாரெல்லாம் லைக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஃப்ளவர். ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல ஒருத்தர் நான் சொல்லி ஆகணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா தான். சூர்யா மணி ஸ்ட்ராங்கான ஒரு உமன் வந்து என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல. என்ன தான் நான் எப்பவுமே ஸ்ட்ராங்குன்னு நினைப்பேன். அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான். ஒரு சின்ன விஷயந்தான், அந்த குங்குமம் வைக்கும் போது நாங்கள் சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை கூட அவள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்கன்றது அந்த விஷயத்தை வந்து அவள் கற்றுக்கிறான். ஐயோ நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்களேன்னு நினைக்கல. ஏன்னா இது தாங்க ஃப்ரெண்ட்ஷிப். எங்கள் 3 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்காங்க. அது யாருன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.